வணக்கம். திசைகளின் செய்திச் சுருள். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தை கிள்ளுக்கீரையாக நினைக்க வேண்டாம். மலேசிய இந்து சங்கத்திற்கு தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா நினைவுறுத்து. நாட்டில் இந்து ஆலயங்களின் நலனை முன்னிறுத்தி அர்ச்சகர்கள், நாதஸ்வர, தவில் வித்வான்கள், ஸ்தபதிகள் ஆகியோரை தமிழ்நாட்டிலிருந்து வரவழைப்பது உட்பட இந்து சமயம் சார்ந்த அதிகமான நூல்களை வெளியிடுவது, கோயில்களுக்கு நிதி உதவி வழங்குவது, தேவஸ்தானத்தின் கீழ் உள்ள 3 ஆலயங்களை நிர்வகிப்பது, அவற்றுக்கு மேம்பாடுகளை கொண்டு வருவது, 2 தமிழ் பள்ளிகளை வழி நடத்துவது, மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவிகளை வழங்குவது என சமயம், கல்வி பணிகள் முதல் கெர்லிங் கோயில் வழக்கு வரை தொண்டு பணிகளை ஆற்றியுள்ள கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தை கிள்ளுக்கீரையாக கருதிவிட வேண்டாம் என்று தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா மலேசிய இந்து சங்கத்திற்கு நினைவுறுத்தியுள்ளார். மலேசிய இந்து சங்கத்தை போல் பிரித்தாளும் போக்கை கையாண்டு வெறும் அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டுக் கொண்டிருக்கும் பணிகளை கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் செய்து கொண்டிருக்கவில்லை. தேவஸ்தானத்தின் நீண்ட நெடிய வரலாற்றில் சமயம், கல்வி பணிகள் ஆகியவற்றுக்கு அடுத்து இந்த நாட்டில் இந்து திருக்கோயில்களுக்கு உதவுவதிலும், அவற்றுக்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் அரசாங்கத்திடம் குரல் எழுப்புவதிலும் எல்லா காலகட்டங்களிலும் முக்கிய முதன்மை பணிகளை ஆற்றி வந்துள்ளது என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் பொதுச் செயலாளர் உட்பட முக்கிய பொறுப்புகளில் 17 ஆண்டுகளும் தேவஸ்தானத்தின் தலைவராகவும் 32 ஆண்டுகளும் சேவையாற்றி வருபவருமான தான் ஸ்ரீ டத்தோ நடராஜா தெளிவுபடுத்தினார். நேற்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் பங்குனான் மாரியம்மன் கட்டடத்தில் நடைபெற்ற மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலய மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகையில் மஹிமாவின் தலைவருமான தான் ஸ்ரீ டத்தோ நடராஜா மலேசிய இந்து சங்கத்திற்கு இந்த நினைவுறுத்தலை வழங்கினார். ராமையர் அவர்கள் நம்முடைய மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கேஸோடு தொடர்பு கொண்டு சாமாத்தியார் அவர்களுக்கு இவர் இருக்கின்ற வரைக்கும் அந்த விசாவை பெற்றுக் கொடுத்தார். நாம் அதன் பிறகு சும்மா இருக்கவில்லை. நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை இந்த தேவாம்பாசா மண்டபத்திலே கூட்டி இந்த மலேசிய இந்து ஆலய ஒருங்கிணைப்பு பேரவை தோற்றுவித்த பிறகு எங்கள் ஆலயத்துக்கும் நாட்டில் வரக்கூடிய அர்ச்சகர்களுக்கும், நாதஸ்வர கலைஞர்களுக்கும், சபதியாளர்களுக்கும் அங்கீகாரம் கிடைப்பதற்குரிய கடிதத்தை வழங்குவதற்கு எங்களுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தது. எங்களுக்கு மாத்திரம் அல்ல, நக்கோடவிசாவில் இருந்த முனீஸ்வரர் கோயில் அப்போது குடியாட்சிக்கு அவர்கள் தலைவராக இருந்தார். அந்த கோயிலுக்கும் வழங்கியது. எல்லோரும் கொடுத்துக் கொண்டிருந்தோம், நாமும் கொடுத்தோம். ஆனால் எதற்காக நம்ம இருக்கின்ற வேலையை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தேவஸ்தானம் ஒன்றும் சாதாரண கோயில் அல்ல, பெரிய கோயில். 3 பெரிய கோயில் என்று 10 கோயிலாக மாறிவிட்டது. எவ்வளவு அபிவிருத்திகள், எவ்வளவு வேலைகள். நாங்கள் 2-3 பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம், 2 பெரும் சுடுகாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்றுமே இல்லாதவர்கள் எங்களையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? எத்தனை நூல்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். யாராவது இந்த நாட்டிலே சமயத்திற்காக எங்களை போல், தேவஸ்தானத்தை போல் நூல்கள் வெளியிட்டிருப்பார்களா? 12 திருமுறைகளை நாங்கள் ஒன்றிணைத்து வெளியிட்டோம். எவ்வளவு செலவு! எல்லோருக்கும் இலவசமாக கொடுத்தோம். திருமந்திரம், திருமூலம், எத்தனையோ புஸ்தகங்கள், நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை நாங்கள் இலவசமாக கொடுக்கின்றோம், கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். ஒன்றுமே செய்யாமல் அறிக்கையை விட்டுக் கொண்டு நாங்கள் தான் பெரியவர்கள், சீர் குறுக்கல. என்னங்க பெரியவங்க? இந்து சங்கத்தை தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து பிரிந்தவர்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள். ஏன் மேஜர் சாத்தியா விளங்கினார்? மேஜர் சாத்தியா இந்து சங்கத்தினுடைய தலைவர். அவர் விளங்கி மலேசிய இந்து மாமண்டத்தை தோற்றுவித்தார். ஆர் நாகப்பன் அவர்கள் சகோதரர் இந்து சங்கத்தினுடைய தலைவர். அவர் பிரிந்து இப்பொழுது ஒரு இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றார். ராமாஜி அவர் ஒரு சேவா சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். டாக்டர் பாலகிருஷ்ணன் எல்லாம் விலகிட்டு போறாங்க.
விலகிட்டு போய் அவங்க இயக்கத்தை அறிவிச்சுக்கிறாங்க. அவங்கெல்லாம் பேசுங்களேன். மகிமா ஒன்றுதான் உங்களுக்கு தெரிந்ததா? இவர்களெல்லாம் தெரியவில்லையா? ஏங்க ஒன்று சொல்ற நல்லா கேளுங்க. ஒற்றுமை துறை அமைச்சில் என்னையும் ஒரு அங்கத்தினராக டத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் அமைச்சரவையில் கொண்டு சென்று பெயரை கொடுத்து மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தை அதில் கொண்டு வைத்தார். ஒரு கூட்டத்தை தத்துவமானி அனிமா அவர்கள் கூட்டினார்கள். எங்கே கூட்டினார்கள்? அவர்களுடைய அலுவலகத்தில். நான் சொன்னேன், நாங்கள் 5 பேர் வருகின்றோம் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்கள் 5 பேர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு எங்களையும் அழைத்திருந்தார்கள், இந்து சங்கத்தையும் அழைத்திருந்தார்கள். நாங்கள் உட்கார்ந்து இருக்கின்றோம், 5 பேர் உட்கார்ந்து இருக்கின்றோம். யார் யார் என்றால் நடராஜன், நான் தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் நான், செயலாளர் கு சேதுபதி, டாக்டர் சிவகுமார், டாக்டர் சிவமுக்கையா, நம்முடைய பாலயோகி சுவாமி. யார் பாலயோகி சுவாமிகள் யார்? எல்லாத்துக்கும் ஆலோசகர். எல்லாரும் அவர்கள் போட்டுக்கின்றார்கள். காவியோரை உடுத்திக் கொண்டு ஒருவர் என்று நாட்டில் இருக்கின்றார் என்றால் அவர் தான் சமயத்தை தெரிந்தவர். அவர் தான், யாருக்கும் எதிரி இல்லை. சமயத்தை பற்றி சொல்வார் என்பதற்காக நான் அழைத்து செல்கின்றேன். வக்கீலாக இருக்கின்ற டாக்டர் சிவமுக்கியாவை அழைத்து செல்கின்றேன். இதை பார்த்ததும் போராட பிடித்தால் உள்ளே வராமல் அமைச்சரோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் அமைச்சர் உள்ளே வரவில்லை. கேஎஸ்ஐ வைத்து கொடுத்த நடந்து சொன்னாங்க. அன்றும் பெரும் சண்டை. ஏன் சுவாமி இருந்தால் இன்னமும் அவரோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நான் நல்லா ஏன் பேசுகின்றீர்கள், எதற்காக இந்து சங்கத்தோடு தொடர்பு வைத்திருக்கின்றீர்கள் என்று இதுவரைக்கும் நான் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். அது என்னுடைய வேலையும் அல்ல. ரொம்ப பேசுறாரு, அறிக்கை விடுற. நான் பாட்டுக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணி இந்த கூட்டத்தை நடத்தி இந்த கால செஷன் முடிஞ்ச பிறகு நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கக்கூடிய கூட்டமாகவும் பிறகு நம்முடைய மயமா கூட்டமாகவும் நடத்தி நம்முடைய நடவடிக்கைகளை நடத்தி செல்லலாம் என்று நினைத்தால் தேவையில்லாமல் சீண்டுகிறார்கள். நான் சீர்குலைக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய தேவஸ்தானம் 1969 கல்லையிலே உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் சண்டையிலே உங்களுக்கு தெரிந்த கோயில் உடைக்கின்ற நேரத்தில் எவ்வளவு பெரிய சண்டை ஏற்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மாணிக்கவாசகம் அவர்கள், மறைந்த மாணிக்கவாசகம் அவர்கள் நீங்களும் அணுகி இவர்களை காப்பாற்றுங்கள், இது வழக்குக்கு நீதிமன்றத்தில் கொண்டு செல்லுங்கள் என்று அவர்களுக்கு வாதாடுவர்கள் மாறியும் தேவஸ்தானம். யார் அவர் வக்கீல் தெரியுமா? இப்போது இருந்து கொண்டிருக்கிறார் டிபி விஜேந்திரன். அவருக்கு நாங்கள் பணம் கொடுத்து அவர் வக்கீலாக அமர்த்தி அந்த வழக்கை நாங்கள் நடத்தினோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. தேவஸ்தானம் இந்த நாட்டில் எதுவும் செய்யவில்லை என்று மாத்திரம் யாரும் சொல்லக்கூடாது. எங்களை போல் யாரும் இந்த சமயத்திற்கு செய்ததில்லை. போலீசரிலே ஒரு இடம், அந்த வாரியம் உங்கள் தலைவர் இங்கு வந்திருக்கின்றார், இப்போது இருக்கின்றவர். அந்த நேரத்தில் அவர்கள் கருமைக்கு மண்டபம் கட்டுவதற்கு ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் அந்த நேரத்தில் 20,000 வெள்ளிக்கு மேல் செலவு செய்து அங்கு கட்டடம் கட்டி கொடுத்திருக்கின்றது. இன்றும் அந்த கட்டடம் அங்கு இருக்கின்றது. இல்லை என்று சொல்ல முடியுமா? எத்தனை தமிழ்நாட்டிலே வள்ளலார் மண்டபம், அங்கே ஒரு இல்லம் கட்டி கொடுத்திருக்கின்றோம். எங்கு பார்த்தா எத்தனை கோயில்கள் தேவஸ்தானம் நன்கொடை வழங்கியிருக்கின்றது. யாரும் இல்லை என்று சொல்ல முடியுமா? நாங்கள் 1000 கொடுக்கிறோம். ஒன்றுமே இல்லாதவர்கள் இருக்கின்றவர்களை பார்த்து சும்மா நாங்கள் எங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் யார் அடிமை? யாருக்கு யார் அடிமை? நாங்கள் எங்கள் தேவஸ்தானத்துக்கு யாரும் அடிமை அல்ல. நாங்கள் யாரையும் அடிமையாக நடத்த மாட்டோம். உதவி செய்ய விரும்புவோம், செய்வோம், இல்லாவிட்டால் ஒதுங்கி விடுவோம். என்னங்க தேவஸ்தானத்துக்கு என்னங்க குறைவு? இந்த மண்டபத்தை பாருங்க. இன்னும் விரைவிலே 3000 பேர் அமரக்கூடிய பெரிய மண்டபத்தை கட்ட போகின்றோம். பத்துமலையிலே எங்களுக்கு கோயில் இல்லையா? இல்லை எங்களோட பணம் இல்லையா? இல்லை எங்களை வேலை செய்வதற்கு இளைஞர்கள் இல்லையா? என்ன இல்லை? எங்களை எதுக்கு எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்? எல்லாவற்றையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு கூட்டம் கூட்டினோம். அண்மையில் டாக்டர் சிவமுக்கியார், நானே, பாலயோகி சுவாமிகள் அவர்கள், காஞ்சி குமரன், ஆனந்த கிருஷ்ணன், டாக்டர் கிரு,
ஒரு போலீஸ் ஆபீசர் கூட இருந்தாரு, பேசும் ஒரு அமைப்பு அனுப்பிச்சா தோற்று வச்சு தோற்றலாம் நினைக்கின்ற பொழுது எங்களுடைய அமைப்பு இருந்தது. அதை புத்துயிர் கொடுப்போம். ஏன் இவங்க மாத்திரம் இயங்காம இவங்க மாத்திரம் முடங்கி இல்லையா? இந்து சங்கம் முடங்கி இல்லையா? அவர்களோடு கூடி இந்த இல்லையா சொல்ல முடியுமா? எத்தனை நாடுகள் அவர்கள் இயங்காமல் இருந்தார்கள். கடைசியில் எங்கே இயங்கினார்கள்? 49 அம்மா எங்களுடைய கட்டணம் ஒரு மாதம் அவர்கள் கட்டணம் வாடகை எடுத்திருந்தார். வியோகி கணபதி பிள்ளை கடையில் உள்புறம் அங்கு இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தது தான் இந்து சங்கம். வளர்ச்சி அடைந்தால் சந்தோஷப்படுகின்றேன். அவர்களும் எங்களிடம் நன்கொடை பெற்றிருக்கின்றார்கள். சொல்லி காட்டுகின்றேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எங்களை சீண்ட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன். இன்னமும் சொல்லுகின்றேன், சீண்ட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன். ஆடியோ விஷயம் ஒருவர் திருடி விட்டு நல்லவர்கள் போலாம், ஆமாங்க என்ன திருடன்றாங்க, கொள்ளைக்காரனாங்க, போத்துறது கால ஊத்துறது. நான் உங்களுக்கு நான் எதிர்ப்பாளன், பெரிய எதிர்ப்பாளன். இப்பொழுது மாணிக்க மூலமாக தெரிந்து கொண்டேன், தெரிவு பெற்றேன். உங்களை இப்பொழுது பார்த்துதான் பார்க்கின்றேன். உங்களை பற்றி நிறைய சொன்னா நாங்க சொன்னவன் யாருங்க? சொன்னவெல்லாம் யாருங்க? ஏன் இந்த பிரச்சனை? கிரகண நேரத்தில் கதவு இழுத்து மூடுறதுக்கு நம்ம யாருங்க? கோவில் கதவை இழுத்து மூடுனா இஷ்டம் வந்தாலும் சாமி கும்பிடுங்க, இல்லாட்டி போங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு அவர்கள் சொன்னதை நாங்கள் செய்யவில்லையா? எந்த கிரணங்க? சாமி முக்கியமா கிரணம் முக்கியமா? என்ன சாமியை கிரணம் முழுங்கிடுமாங்க? அப்போ நான் அது மாதிரி சாமியை நான் கும்பிட மாட்டேங்க, நான் விட்டு போயிடுவேன். அந்த கிரண நேரத்தை தான் காவடி எடுத்தார் என் அருமை சகோதரர் இன்று அமைச்சராக இருக்கின்றார். நாங்கள் நடத்தினோம். தைப்பூசத்தை நடத்தவங்க எந்தெந்த கோயில்காரங்க நடத்துறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அவருடைய அருமை பெருமை கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம். சும்மா நினைக்காதீங்க உங்க உட்காந்து நான் ரொம்ப அமைதியா இருக்கேன், பேசக்கூடாதுன்னு இருக்கேன். நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு களத்துல இறங்கிடுவேன். களத்துல இறங்கினா அது வேற மாதிரி போயிடும். சும்மா மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன், நானும் கொஞ்சம் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் எழுத ஆரம்பிச்சாலும் பேச ஆரம்பிச்சாலும் பயப்படவே மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? என்ன யாருங்க என்னங்க பேசுற? எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இந்த அளவுக்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அது முருகனுடைய அருள், அம்பாளுடைய அருள். என்ன இருக்கு உங்கள்கிட்ட? ஒண்ணு இல்லாதவங்களா பேசுறாங்க. கோலம் போட்டத்துக்கு இந்த இடத்துக்கு இந்த முத்துமாரியம்மன் கோயில அதை நீ எப்படி செய்தாய், எப்படி நீ ஆட்சியன்காரனை கொண்டு செய்தாய் என்று கொடுத்து அந்த மீட்டிங்க நான் எடுத்து பேசினேன். என்ன யாரு அடிக்காதது? ஆதரவு கொடுக்கணுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு சர்வ மன்றமா, அந்த மண்டபத்தில் 5 கிறிஸ்தவங்க இருக்காங்க, 3 புத்தர்கள் இருக்காங்க, ஒரு வண்டி இருக்காரு. இவர் வண்டி உட்காந்து சர்வ மன்றமா, அவன் தான் இவன் மதத்தை மாத்துறான், இவன் தான் அவன் மதத்தை மாத்துறான். எதுக்கு மன்றம்? எதுக்குங்க மன்றம்? அங்கேயே உங்க கையை மாத்தாதரா, மதம் மாத்தாதரா, எதுக்குற மதத்தை சொல்லிட்டு வெளியே வர வேணாம். முதல்ல சொன்னாரு உத்திராஜன் மாலை போடணும், இல்லாட்டி இப்படின்னாரு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட? எங்க ஆலயத்தில் கூட ஒரு உத்திராஜன் போட்டுட்டு இருக்காரு. கேட்டார் சாமிச்சு பாலன், என்னோட அருமை சகோதரர் பாலன் உத்திராஜன் மாலை போட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அதிகமாக சமயம் தெரியாவிட்டாலும் அங்க இருக்காரு. உத்திராஜன் ஒவ்வொரு போட்டுட்டு இருக்காரு. அவரு தெரியாதமா உத்திராட்சி மாலை போட்டுக்கிட்டு விபூதி போட்டதோட சுத்தனா எல்லாம் சாமியார கூட்டம். அந்த வந்தவர் என்ன சொன்னாரு, உங்களை பார்த்த நடராஜா முந்தி வேற மாதிரி இருந்தீங்க, இப்ப மஞ்சள் சட்டையை போட்டுக்கிட்டு நீங்க தாலி வளர்த்துக்கிட்டு உங்களை சாமியார் மாதிரி. ஆமாம், ஏன்னா சாமியார் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன், அவரோட உறவு எனக்கு நெருங்க நானும் சாமியாரா போறேன் அப்படின்னு அவரை சொன்னேன். அவர் என்ன தெரியாம என்ன பேசுறாரு, உங்கள் மீது தீவிரமான எதிர்ப்பாக தப்பிச்சையா நீ. உண்மையை சொல்றேன், இன்னைக்கு நேரா ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா என்ன பார்த்து ஒரு சொல்ல வருத்தப்படுகிறாங்க. எங்கேயாவது நேரா பையோ உன்னை இப்படி பேசினாரு, அவர் முடிஞ்சாங்க. ஏங்க எல்லாத்தையும் துணிஞ்சவங்க நானே, எனக்கு என்ன நீங்க பேச போறீங்க? சூடு சொன்னே இல்லாதவங்க. நோ ஃபீலிங், நோ ஹார்ட், நோ ஃபீலிங். புரியுதா உங்களுக்கு?
மோகன் தூள் தோல்ல ஃபீலிங் எல்லாம் இல்லாத என்ன பயப்படுத்த வேண்டியிருக்கு? என்ன புதுசா எழுத போறீங்க? நீங்க கொள்ளடித்த நீங்க முஸ்லிம்ஸ் பேண்ட்ல போராடுறீங்க என்று முருகன் வாகனத்தை மாத்தினாங்க, நகையை காணவில்லைனாங்க, பாடங்களை காண கேஸ் போட்டிருக்கேன், போலீஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. எல்லா கேஸ் எந்த கேஸ் தான் தோத்துருக்கேன்னா ப்ரூஃப் பண்ண வேண்டியதானங்க. சும்மா பேசுறாங்க. கோயில் உண்டியல் தூக்கிட்டு போக முடியும்? அவ்வளவு சொன்னாங்க அவருக்கு மாரியம்மன் உண்டியல் தூக்கிட்டு போகிறதுக்கு 63,000 முடிச்சு. உங்களுக்கு தெரியும் எங்க கோயில்காரங்களை பத்தி. உடனே எழுதுவாங்க, பெட்டிஷன் போடுவாங்க, இங்க போடுவாங்க, ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இவ்வளவு விசாரிச்சுட்டு துணிஞ்சு இருந்து வெளியே வந்து இன்னமும் நான் வந்து இந்த கோயிலை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்றால் அது அம்பாளுடைய அருள். இப்பொழுது கூட நம்முடைய தத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் ஒரு அமைப்பை அவருடைய அமைச்சின் மூலமாக நிறுவி அதன் மூலமாக எல்லா கோயில்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக சில கூட்டங்கள்லாம் கூப்பிட்டாரு. அந்த கூட்டத்தில் அவங்களும் வந்தாங்க ஆதரவு கொடுக்க வேண்டியதானே? வேண்டாம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ள அது டிரான்ஸ்பேரண்டா இல்லை, ரகசியமாக இருக்க வேண்டுமா? அரசாங்கத்துக்கு இப்போ ரகசியமே தெரியக்கூடாது. தட்டுனா போது கோயில் பேரை தட்டுனா அவன் அக்கௌண்ட் நம்பர் என்ன, அவன் எல்லா காசும் வந்துருக்கான். என்ன டிரான்ஸ்பர் வேண்டி கிடைக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அது மாதிரி ஒற்றுமைத்துறை அமைச்சர்லேருந்து ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. என்ன கடிதம்னா, எல்லா கோயில்களும் வந்து ஒற்றுமைத்துறை அமைச்சில் நீங்கள் பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு மானியம் தருகின்றோம், புது கோயிலுக்கு அல்ல, புதுப்பித்து கட்டுவதற்கு பராமரிப்பதற்கு உங்களுக்கு பணம் வழங்குகின்றோம் என்று சொன்னார்கள். நானே எத்தனை கோயில்களை வாங்கி கொடுத்துருக்கின்றேன், எல்லாம் வந்திருக்காங்க, இல்லை என்று சொல்ல முடியுமா? ஆனால் அதுக்கு போய் பதிய வேண்டாம், நம்முடைய ரகசியமாக இருக்க வேண்டும். என்ன ரகசியம்? நீ வாங்கி கொடுத்த காசு தான் தெரிஞ்சு என்னாச்சுன்னு. அது உள்ளுக்கு நான் இன்னும் போகாம இருக்க, போக விட்டுறாங்க, போனதான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கோயில் பெற்றுக் கொண்டார்கள், எந்த கோயில் லிஸ்டே வரலையே. நான் கேட்க ஆரம்பிச்சேன், என்ன ஆகும்? பாலகுருநாதன் கேட்டார், எங்க பொருளாதாரம் கேட்டாருன்னு அவரோட மேட்டராக இருந்தாலும் யாரை மேட்டுறதுனே தெரியாது. என்ன மேட்டிருக்கணுங்க? இல்ல பத்மராஜன் மேட்டிருக்கணும். நான் அவர் பேசவே சொல்ல, பத்மராஜன் போட்டார்ல, இன்னும் நிறைய இளைஞர்கள் காத்து கொண்டிருக்க. எனவே மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு தாய் அமைப்பாக செயல்பட்டு இந்து ஆலயங்களுக்கும் அமைப்புகளுக்கும் அரசாங்க ரீதியாக கிடைக்க வேண்டிய உதவிகளை உறுதி செய்வதிலும் ஆலய நிர்வாகங்களின் கோரிக்கைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கும் தமது தலைமையிலான மகிமா பேரவை அரசாங்கத்திற்கும் ஆலய நிர்வாகங்களுக்கும் ஓர் உறவு பாலமாக இருக்கும் என்று தான் ஸ்ரீ டத்தோ நடராஜா நம்பிக்கை தெரிவித்தார். மஇகா தேசிய துணைத் தலைவரும் மனிதவள அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் மூலமாக அமைச்சர் டத்தோ ஹலிமா சாடிக் தலைமையிலான தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் சமய நல்லிணக்க வாரியத்தில் ஓர் உறுப்பினராக தாம் இருப்பதால் மகிமா பேரவையின் வாயிலாக பல கோரிக்கைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதையும் தான் ஸ்ரீ டத்தோ நடராஜா தமது தலைமை உரையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.